மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு காணக்கூடிய தினம்னு சொல்லலாம். கடந்த 3-4 நாட்களாக இழுத்துட்டு இருந்த சில பிரச்சனைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு முடிவுக்கு வரும். உங்களுடைய உழைப்பிற்கு ஒரு நல்ல ஒரு பலனை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையிறது. அதனால் நிச்சயமாக உங்களுக்கு மனதுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் சற்று வேலை பளு கூடுதலாக இருக்கும். இருந்தாலும் வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் வெற்றியை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். சில நேரங்களில் காதல் போன்ற விஷயங்களிலும் வெற்றி ஏற்பட்டு சந்தோஷங்களை தரக்கூடிய தினமாக இது அமையும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறப்பான தினம். உங்களுடைய இலக்கை நீங்கள் நல்லபடியாக அடையக்கூடிய தினமாக இது அமையிறது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் தேவையில்லாத சில அலைச்சல்கள், நண்பர்களால் சில பிரச்சனைகள், நண்பர்களுடைய உதவிக்கு நீங்கள் போவது போன்ற விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு தினமாக இது அமையும். உங்களுடைய பணம் ஓரளவுக்கு விரயம் ஏற்படும். ஆனால் அது ஒரு சுபவிரயமாகவும் ஒருவருக்கு உதவி செய்வதற்காக நீங்கள் எடுத்த ஒரு பிரயத்தனமாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய தினமாக இருக்குது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். அமைதியின்மையான ஒரு போக்கு, இதையெல்லாம் சித்தரிக்கக்கூடிய ஒரு தினமாகத்தான் இது அமையிறது. மிருகசீஷ ராசிக்காரர்களுக்கு நல்ல லாபத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரையில் உங்களுடைய கடுமையான உழைப்பிற்கு கிடைத்த நல்ல பலன் என்பது போல நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய தினமாக இது அமையிறது. மனசில் மகிழ்ச்சி உண்டாகும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக அமையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய தன வரவை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமையும். அடுத்து கடக ராசி. கடகராசி நேயர்களை பொறுத்தவரையில் எதிர்பாராத விதமாக தொழிலில் நல்ல முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் திருப்பங்களையும் தரக்கூடிய தினம். கடுமையான உழைப்பு இருக்கும். உழைப்பு இருந்தாலும் அதற்கேற்ற ஒரு சிறப்பான பலனை நீங்கள் காண்பீர்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பை தரக்கூடிய தினமாகவும், பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை தடையும் தாமதங்களும் ஏற்படும். பொறுமையாக போராடும் பொழுது வெற்றிகள் ஏற்படும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சோதனைகள் நீங்கி நன்மைகளை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது விளங்குகிறது. அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையில் சந்திராஷ்டமம் நீங்கியது நல்ல ஒரு சந்தோஷ பெருமூச்சு விடக்கூடிய ஒரு தினமாக சொல்லலாம். தெய்வ அனுகூலம் மிக்க தினமாக இருக்கிறது. வாழ்க்கையில் சில பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு சுதந்திர காற்றை அனுபவிக்கக்கூடிய அளவு சிறப்பான தினம். சில நேரங்களில் உடல் உபாதைகள் இருப்பவர்கள் கூட அதிலிருந்து விடுதலை பெறுவார்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது மக நட்சத்திரம். மக நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான தினம். பூர நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப நல்ல தினமாகத்தான் இது அமையும். முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினம். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த காரியத்தையும் சாதிக்கக்கூடிய வல்லமையை பெறுவீர்கள். அடுத்து கன்னி ராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும்
ஒரு சந்திராஷ்டம தினமாக வருவதால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பெரும்பாலும் அந்த ஒரு முன்கோபம், சில நேரங்கள் ஆராயாமல் வரக்கூடிய கோபங்கள் போன்றவைகளால் உங்களுக்கே மனம் வருத்தம் தான் ஏற்படும். அது போன்ற ஒரு தினமாக இருப்பதால் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடித்து கோபப்படுவதற்கு முன்னால் நாம் எதனால் கோபப்படுகிறோம் என்பதை அறிந்து கோபப்படுங்கள், தவறில்லை. இதில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காலுக்கு நல்ல முன்னேற்றமான தினம். ஹஸ்த நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் சற்று மனசில் சில மாறுதல்கள் மாறுபாடுகள்லாம் ஏற்படக்கூடிய தினம். சித்திரை நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாகத்தான் உங்களுக்கு விளங்கும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் சில சுப நிகழ்வுகள் எல்லாம் நடப்பதற்கு ஏதுவான ஒரு தினமாக இது அமைந்திருப்பதால் சுப நிகழ்வுகள் நடப்பதற்கு நீங்கள் காரணமாகவோ அல்லது உங்களுக்கே சில சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு சூழலோ ஏற்படலாம். மனசில் ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய, நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட உறவினர்களை எல்லாம் பார்த்து பேசக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் வாய்க்கக்கூடிய தினமாக இது அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தா சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல சுபமான பலன்களை எதிர்பார்க்கலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு பின்பு நன்மைகள் ஏற்படும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப முன்னேற்றமான சுபமான பலன்களை தரக்கூடிய தினமாகத்தான் இது அமையிறது. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் தடைகளை எல்லாம் வெல்லக்கூடிய ஒரு சக்தியும் திறமையும் ஏற்படும், சூழலும் ஏற்படும். வாழ்க்கையில் முக்கியமான சில மாற்றங்களை தரக்கூடிய தினம்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல வெற்றி வாய்ப்புகள் உண்டு. அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று பின்னடைவுகளும் பிரச்சனைகளும் ஏற்படலாம். இருந்தாலும் அவைகளை எல்லாம் கடந்து நீங்கள் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பினை பெறுவீர்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நல்ல தினமாகத்தான் இது அமையிறது. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு இணக்கமான சூழலும் உங்களுடைய குழந்தைகளாலும் நீங்கள் சந்தோஷத்தை பெறக்கூடிய நல்ல தினமாக இது அமையிறது. தன உறவும் உண்டு, வெற்றி வாய்ப்பும் உண்டு. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிற்சில பின்னடைவுகள் இருந்தாலும் கூட உங்களுடைய எடுத்துக்கொண்ட காரியங்களில் வெற்றியடைவீர்கள். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு இணக்கமான சூழல், ஒரு சந்தோஷமும் வெற்றியும் தரக்கூடிய ஒரு நிலையை சொல்கிறது. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு சிறப்பான தினமாகத்தான் இது விளங்கும். அடுத்த மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்திலுமே நல்ல லாபத்தை தந்து எதிர்பாராத வெகுமதிகளை கூட பெறக்கூடிய நல்ல தினமாக இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தா உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தடைகள் நீங்கி வெற்றிகளை பெறுவீர்கள். திருவோண நட்சத்திரக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மனசில் குழப்பங்கள் வருவதற்கான ஒரு காலகட்டமாக தென்பெறுகிறது. அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான தினம், நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக இது அமையும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் ஒரு சிறு பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டி வரலாம். நல்ல செய்திகள் வந்து சேரும். வெளிநாடு போவதற்காக நீங்கள் திட்டமிட்டிருந்தால்
அதற்கு உகந்த செய்திகள் உங்களை வந்து சேரும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றமான பலன்களே ஏற்படும். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தடைகள் நீங்கி நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக இது விளங்கும். அடுத்த மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் ஒரு தன வரவை குறிக்கக்கூடியது. குடும்பத்தில் உள்ள சில பிரச்சனைகளை நீக்கக்கூடிய, மன வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுகளை நீக்கக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமையும். மனசில் உள்ள போராட்டங்கள் சற்று அடக்க வேண்டும். அப்படி அடக்கும் பொழுது மன அமைதி என்பது மிக சிறப்பாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படுகிறது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அனுகூலமான சிறப்பான முன்னேற்றமான நல்ல பலன்களை தரக்கூடிய தினமாகத்தான் இது அமைகிறது.